அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். ஆம், இன்னைக்கு உங்களுக்கான யூனிட் 10 மெஷர்மெண்ட் இதுக்குரிய ப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் பிள்ளைகள் இப்போதான் ஒரு ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னுக்கு ஓ லெவல் எக்ஸாமை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஏ லெவலுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கோம் பிள்ளைகள். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு சொன்னால் ஓ லெவல் மாதிரி ஏ லெவலுக்குரியதை நினைச்சிடாதீங்க. ஓ லெவல்ல நாங்க நார்மலா ஓ லெவல் கிளாஸ்கள் எடுத்தா எங்களுக்கு அந்த இடத்துல நாங்க என்ன செஞ்சிருப்போம்னு சொன்னா கடைசி 3 மாசம் கடைசி 2 மாசத்துல படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறார்கள்லாம் இருப்போம். ஆனா ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் தான் முக்கியம். நாங்க முழுமையா எங்களோட நேரத்தை இந்த ஏ லெவல்ல அர்ப்பணிக்கணும் முழுமையா. அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆகவே இந்த இடங்கள்ல நாங்க உங்களோட முதலாவது ஏ லெவல்ல நீங்க காலடி எடுத்து வச்ச நீங்க உங்களுக்கு நான் சொல்ற முதலாவது என்னன்னா இந்திய நாளில இருந்து நீங்க ஏ லெவலுக்கு காலடி எடுத்து வச்ச நாளில இருந்து இனி நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களோட நோக்கம் நீங்க ஒண்ணு மெடிசின் இல்லாட்டி இன்ஜினியரிங் எடுப்படணும்ன்ற நோக்கத்தோட படிங்க. எண்ணங்கள் சரியா இருந்தா நாங்க எதிர்பார்க்கறத அடையலாம். அடுத்தது ஒரு ஒரு கற்பனைய ஒரு விஷயத்த நாங்க யோசிக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க பெருசா யோசிச்சோம்னா எங்களுக்கு சின்னதா ஒண்ணு ஏதோ நாங்க 3A யோசிச்சோம்னா எங்களுக்கு ஒரு 3B சரி வந்து சேரும். இப்ப பிள்ளைகள் நல்லா படிங்க. இன்றையில இருந்து நீங்க எப்ப ஏ லெவலுக்கு காலடி எடுத்து வச்சீங்களோ அந்த சந்தர்ப்பத்துல அந்த நாள்ல இருந்து இனி நீங்க ஏ லெவல் உங்களோட எக்ஸாம் முடியும் வரைக்கும் நீங்க படிப்புன்றதை நிறுத்திடாத. சரி. அப்ப நாங்க இன்னைக்கு எங்களோட இந்த கிளாஸ்ல நாங்க அலகுகளும் பரிமாணங்களும் என்ற செக்ஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல பிள்ளைகள் எங்களுக்கு பௌதீகவியலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 11 அலகுகள். அதுல முதலாவது அலகுதான் இந்த அலகு பரிமாணங்கள். இந்த அலகு பரிமாணங்களுக்கு அடுத்ததா நாங்க மிகப்பெரிய பௌதீகவியலின் இருதயம் என்று சொல்லக்கூடிய மெக்கானிக்ஸ் என்ற பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும். அதுல உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் நிறைய பேர் படிப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த ப்ரீ கிளாஸை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆக வச்சு நீங்க மட்டும் பிரயோசனத்தை அடையாம அவங்களையும் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆக வச்சு உங்களால ஒரு ஆள் பிரயோசனம் அடையக்கூடியவாறு செய்யும். ஏண்டா இப்பதே காலங்கள்ல பிள்ளைகள் இனிவார காலங்கள்ல இப்போ சரியான போட்டிக்குரிய காலம். குறைஞ்சது ஒரு ஒரு பாடத்துக்கு இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கே 4-5 இடத்த போகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு. எனவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்ச மேக்சிமம் ஆட்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆக சொல்லி பிரயோசனத்தை அடைய வைங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இப்பத்துல இருந்தே உங்களோட நீயத்துக்கள் உங்களோட எண்ணங்களை சரியாக வைங்க. உங்களோட எண்ணங்களை நீங்க சரியாக வச்சீங்கன்னு சொன்னா எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல நாங்க ஒரு முழு போக்கஸை இப்பவே வச்சுட்டு எங்களோட எண்ணங்களை சரியா வச்சுட்டோமா இருந்தா சரியான ஒரு அடைவை நாங்க எதிர்பார்க்கலாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐலண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அதே மாதிரி செகண்ட் ரேங்க் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைகளை செல்லக்குள்ள அவங்களோட பேரண்ட்ஸ்ல முகத்துல இருக்கிற சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை தவிர பிள்ளைகள் நாங்கள் எதையுமே அவங்களுக்கு பரிசாக கொடுக்க முடியாது. அது அவங்களோட உச்சகட்ட சந்தோஷம். நாளைக்கு ஒரு ஸ்கூல்ல நீங்க படிக்கிற ஸ்கூல்ல உங்களோட போட்டோவை போட்டு இன்னாருடைய மகன் இன்னார் மருத்துவத்துறைக்கு தெரிவாகி இருக்கிறார் என்று சொல்லி போடுற சந்தர்ப்பத்துல அது உங்களையும் விட அதை பார்க்கிற உங்களோட பெத்தவங்களுக்கு தான் சந்தோஷத்துல உச்சகட்டமாக இருக்கிறார். எனவே எங்களால அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற அளவுக்கு நாங்க முயற்சி செய்வோம். அப்ப அதுல கொஞ்சம் மனசுல வச்சுக்கொண்டு நீங்க இனி நீங்க எப்ப ஏ லெவல் படிச்ச ஸ்டார்ட் பண்ணீங்களோ அண்டுல இருந்து இனி இந்த ஏ லெவல்ன்றதை விட்டு நீங்க விளக்குற வரைக்கும் இந்த எண்ணங்களை சரியா வச்சுக்கொள்ளுங்க பிள்ளை. இதுல பிள்ளைகள் நாங்க இன்னைக்கு அலகுகளும் பரிமாணங்களும்ன்றதுல எங்களுக்கு ஒரு அறிமுகத்தை நாங்க செல்வமாக இருந்தா எங்களுக்கு மொத்தமா பிசிக்ஸ்ல 11 யூனிட். இந்த 11 யூனிட்லையும் எங்களுக்கு முதலாவது தெரியும் அலகுகளும் பரிமாணங்கள்.
யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். அதே மாதிரி ரெண்டாவது யூனிட் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ் நிறைய பிள்ளைகள் உங்களோட சீனியரா இருக்கட்டும், உங்களோட சூப்பர் சீனியரா இருக்கட்டும், நிறைய பிள்ளைகளுக்கு இந்த செக்ஷன்ன்றது விளங்குறது இல்லை. மெக்கானிக்ஸ் படிக்கல, மெக்கானிக்ஸ் தெரியா, அதால எனக்கு பிசிக்ஸ் தெரியான்ற ஒரு எண்ணம். ஆக ஈஸியான ஒரு பாடம். சரியான தத்துவத்தை விளங்கிட்டோம்டா இதே மாதிரி ஈஸியான ஒரு பாடம் கிடையாது. நாங்க எங்கட அன்றாட வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் தான் இந்த மெக்கானிக்ஸ். இதுல இந்த மெக்கானிக்ஸ சரியா விளங்கிட்டீங்கன்னா இதுக்காக நீங்க 10-15 பேர்டையும் கிளாஸுக்கு போகலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட கிளியர் இல்லைன்னு சொன்னா இன்னொரு ஆள்கிட்ட போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட காசு, நீங்க தான் படிச்ச போறீங்க. நீங்க படிச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு பிரயோசனம். நீங்க கிளாஸுக்கு சும்மா போய் வருவீங்களா இருந்தா எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது நிறைய பேர் சொல்றது பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ் தெரியா, மெக்கானிக்ஸ் விளங்கல, மெக்கானிக்ஸ் சமநிலை என்னன்னு தெரியும். மெக்கானிக்ஸ்ல நிறைய செக்ஷன் இருக்கு, ஒவ்வொரு செக்ஷன். இது ஆக ஈஸியான பாடம். நாங்க அன்றாட வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் செய்யறோமோ, நாங்க அன்றாட வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு விஷயம், அது கதவை பிடிச்சி இழுக்கிறோமா இருந்தா அங்க கதவு திருப்பம். அதே மாதிரி ஒரு டெப்பால வடிதா இருந்தா அது நீர்நிலை. அதே மாதிரி ஒரு ஃபேன் சுத்துதா இருந்தா அது ஃபேன்ற சுழற்சி. ஒரு கார் ஒன்று நேர்கோட்டுல இயங்குதுன்னா அது நேர்கோட்டு இயக்கம். இப்படி நாங்க அன்றாட வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் தான் இந்த மெக்கானிக்ஸ்ல பார்ப்போம். வேற கஷ்டமாலாம் ஒண்ணும் இல்லாது, ஈஸியான பாடம். மூணாவது வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன். வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன். அலைவுகளும் அலைகளும். இதுவும் முக்கியமான ஒரு பாடம். அதே மாதிரி நாலாவது நாங்க பார்ப்போம் தெர்மல் பிசிக்ஸ், வெப்ப பௌதீகவியல். அதே மாதிரி அஞ்சாவது ஜி ஃபீல்ட் சொல்லுவோம், ஈர்ப்பு புலம். ஈர்ப்பு புலம். அதே ஈர்ப்பு புலம் சொன்னா நாங்க இந்த மாக்கரை நான் தூக்கி போடுவேன் தான் ஈர்ப்பின் கீழ் விழுது, அதான் ஈர்ப்பு புலம். அதே மாதிரி இ ஃபீல்ட், மின் புலம்னு சொல்லுவோம். ஏழாவது எம் ஃபீல்ட், காந்த புலம். எட்டாவது எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்லுவோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஒன்பதாவது எலக்ட்ரானிக்ஸ், இலத்திரனியல், எலக்ட்ரானிக்ஸ். பத்தாவது ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மெட்டல், சடப்பொருளின் இயல்புகள். சடப்பொருளின் இயல்புகள். லாஸ்ட் மெட்டர் அண்ட் ரேடியேஷன். மெட்டர் அண்ட் ரேடியேஷன், சடமும் கதிர்ப்பும். இவ்வளவுதான் நம்மளோட பாடப்பரம். அடுத்தது முக்கியமான விஷயம், நீங்க ஏ லெவலுக்குள்ள வந்துட்டீங்க. நாங்க ஓ லெவல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பாடத்தை தான் கூட படிப்போம். ஆனா அந்த வேலையை ஏ லெவல்ல செய்யலாது. ஒரு பாடத்துக்கு நீங்க இன்னைக்கு 2 ஹவர் கொடுக்குறீங்களா இருந்தா ஒவ்வொரு பாடத்துக்கும் 2 ஹவரை கொடுங்க. சரிசமனாக பகிர்ந்தாளிங்க நேரங்கள். இன்றையில இருந்து நீங்க இந்த ஏ லெவல்ல படிச்ச ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து நீங்க டைமை வேஸ்ட் பண்ணணும். எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்னா படிப்புக்காக மட்டும்தான் வேஸ்ட் பண்ணணும். படிப்பை தவிர வேற எதுக்கும் பிரயோசனமா பயன்படுத்துறாங்க. படிப்புல வேஸ்ட் பண்ணுங்க அவ்வளவு. ஏன்னா நாங்க படிப்பை தவிர எல்லாமே எங்களுக்கு பிரயோசனமா தான் விளங்கிப்போம். அதனாலதான் சொல்றேன், படிப்புல வேஸ்ட் பண்ணுங்க, படிப்பை தவிர எதுலையும் பிரயோசனமா பயன்படுத்திடாதீங்க. இந்த 3 வருஷமும் உங்களுக்கு உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அது இது, நீங்க நிறைய நீங்க கிரிக்கெட் விளையாடுறதா இருந்தா, ஃபுட்பால் விளையாடுறதா இருந்தா, உங்களோட கேம்ஸ் அது எல்லாமே ஸ்டாப் பண்ணுவீங்க. இந்த 3 வருஷத்துக்கு நீங்க இப்போ அதை ஸ்டாப் பண்ணா, இப்போ நீங்க அதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா
பின்னுக்கு நீங்க அந்த ஸ்டெப்பை தொடரல். நீங்க இப்ப ஸ்டாப் பண்ணலையா, உங்களோட சரியான ஸ்டெப் அடைகிறதுக்கு நீங்க ஸ்டாப் பண்ணாதது உங்களுக்கு ஸ்டெப்புக்கு தடையா இருப்பாங்க. ஆகவே பிள்ளைகள், நாங்க இன்னையில இருந்து எங்களை படிச்சதுக்குரிய எண்ணங்களை சரியா வச்சிடணும். இந்த 11 யூனிட்லையும் பிள்ளைகள் நிறைய சேர்மார் சொல்றது எப்படின்னா மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்ல 11 MCQ, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு எஸ்ஏ வரும் பிள்ளைகள். எங்களுக்கு நாங்க இந்த பிசிக்ஸ்ல பேப்பர் டைப் பார்த்தோம்னு சொன்னா பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1ல 50 MCQ. பார்ட் 1ல 50 MCQ. பிள்ளைகள் ஒரு தரம் இந்த ஜாயின் ஆகிருக்கிறார்கள். ஒரு தரம் உங்களோட என்ன வீடியோ ஆடியோ கிளியரான ஒரு தரம் சொல்லுவீங்க. வீடியோ ஆடியோ கிளியரான்னு சொல்லி ஒரு தரம் சொல்லுவீங்க. வீடியோ ஆடியோ ஒரு தரம் கிளியர்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போகலாம். பிள்ளைகள் ஒரு தரம் உங்களுக்கு கேட்குற விலங்கு தானேண்ணா? சரியா பிள்ளைகள், இப்ப இதுல நாங்க பார்ட் 1ல 50 MCQ, பார்ட் 2ல எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு 2 பயன்படும். 2 செக்ஷன் வருவார். ஸ்ட்ரக்சர், அடுத்தது வந்து எஸ்ஏ. ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி 2 வருவார். அதுல எங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல 4 ஸ்ட்ரக்சர் வரும். 4 ஸ்ட்ரக்சர். எஸ்ஏல எங்களுக்கு மொத்தம் 6 பெரிய எஸ்ஏ வரும். மொத்தமா பார்க்க போகல 8 எஸ்ஏ வருவார். அதுல 8 எஸ்ஏ. அது எப்படின்னு நான் சொல்றேன். 8ல 4 செய்யணும். இதுல 4ல 4ஐயும் கட்டாயம் செய்யணும். இதுல பிள்ளைகள் 50 MCQவையும் எடுத்தீங்கன்னா ஒரு MCQக்கு 1 மார்க்ஸ் படி 50 MCQக்கும் 50 மார்க்ஸ். 50 MCQக்கும் 50 மார்க்ஸ். 4 ஸ்ட்ரக்சரும் கட்டாயம் செய்யணும். எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 5 மார்க்ஸ். எனவே 4 ஸ்ட்ரக்சருக்கும் 20 மார்க்ஸ். அப்ப எங்களுக்கு டோட்டலா 70 மார்க்ஸ் வந்துருக்கு. அங்கால நீங்க 4 எஸ்ஏ செய்யணும். 4 எஸ்ஏல இதுல 4 எஸ்ஏ தான் செய்யணும். நீங்க 4 எஸ்ஏல ஒரு எஸ்ஏக்கு 7.5 மார்க்ஸ். அப்ப 4 எஸ்ஏக்கும் 30 மார்க்ஸ். டோட்டலா 100 மார்க்ஸ் வரப்போகுது. எங்கட பேப்பர் அமைப்பு நீங்க 4 எஸ்ஏலையும் செய்ய வேண்டியது 4 எஸ்ஏலையும் எங்களுக்கு ஒரு எஸ்ஏக்கு 7.5 மார்க்ஸ்ன்ற மாதிரி 4 எஸ்ஏக்கும் 30 மார்க்ஸ். எங்களுக்கு இந்த 50 MCQல மெக்கானிக்ஸ்ல ஒரு 11 MCQ, வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இதுல நாங்க சவுண்ட் லைட் 2 படிப்போம். ஒளி பாம்புலினா கொம்புலினா. இதுல ஒரு 7-8 MCQ. அதே மாதிரி இதுல ஒரு 6 MCQ. இதுல ஒண்ணு சிலவுல 2 வரலாம்,
சில வேளை இதுல ஒண்ணு இதுல ரெண்டு வரலாம், மாறி மாறி வரும். எங்களுக்கு இந்த பிசிக்ஸ் மெயினா பேப்பர் ஆள போற செக்ஷன் எதுனா மெக்கானிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன், தேர்மல் பிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி. இவ்வளவுதான் பிசிக்ஸ்ல பெரும்பான்மையான மார்க்ஸை கொண்டிருப்பாங்க. அதுக்காக வேண்டி அவங்கள மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல. இவங்களை மட்டும் படிச்சு ஏ எடுக்கலுண்டு ஏலா. ஏன்னா எங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒவ்வொரு செக்ஷனோடையும் இன்னொரு செக்ஷன் தொடர்பு பட்டு தான் வருவார். அதால கொஞ்சம் கஷ்டமா இருப்பார். இப்ப நாங்க எங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் 4 ஸ்ட்ரக்சர்ல மெக்கானிக்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர், வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன், இதுல சவுண்ட் அண்ட் லைட் இருக்கு. சவுண்ட்ல ஸ்ட்ரக்சர் வந்தா லைட்ல எஸ்ஏ வரும், சவுண்ட்ல எஸ்ஏ வந்தா லைட்ல ஸ்ட்ரக்சர் வரும். சரி, அப்படி மாறி வருவார். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியில ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ எங்களுக்கு மெக்கானிக்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர், வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ல சவுண்ட் அல்லது லைட்ல ஒரு ஸ்ட்ரக்சர், தேர்மல் பிசிக்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டியில ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் வளமையா வர கட்டமைப்பு. சில வேளை இந்த மெக்கானிக்ஸுக்கு பதிலா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல வரலாம். சரி, அதே மாதிரி எஸ்ஏ எடுத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்ல கட்டாயம் ஒரு எஸ்ஏ, சவுண்ட்ல ஸ்ட்ரக்சர் வந்தா லைட்ல எஸ்ஏ, லைட்ல ஸ்ட்ரக்சர் வந்தா சவுண்ட்ல எஸ்ஏ. அதே மாதிரி தேர்மல் பிசிக்ஸ், மெட்டர் அண்ட் ரேடியேஷன். தேர்மல் பிசிக்ஸ், மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ல இது ஒரு 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 கேள்வியா, 10வது கேள்வியா தேர்மல் பிசிக்ஸ் ஏ பார்ட்டாவும் மெட்டர் அண்ட் ரேடியேஷன் பி பார்ட்டாவும் தந்துட்டவங்களுக்கு ஏ அல்லது பி ஐ, ஏ அல்லது பி ஐ செய்கன்னு சொல்லுவோம். ஏ இல்லாட்டி பி ஏ. அப்ப அதைத்தான் நான் சொல்றேன் என்னடா, 10வது கேள்வியா இவரும் இவரும் சேர்ந்து வரும், ஏ பார்ட்டி வரும் பி பார்ட்டி வரும் வரும், இவரை செஞ்சா இவரை செய்ய தேவை. அதே மாதிரி இன்னொரு கேள்வியா இந்த ஃபீல்டுல ஏதாவது ஒரு ஃபீல்டுல ஒரு ஃபீல்டு வரும், மாறி மாறி வரும். அது நாங்க பாஸ்ட் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கல விளங்கும். இந்த வருஷம் இந்த ஃபீல்டு, அடுத்த வருஷம் என்ன ஃபீல்டு வரும்னு நாங்களே கெஸ் பண்ணணும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய செயல வரும். எலக்ட்ரிசிட்டி செஞ்சா எலக்ட்ரானிக்ஸ் செய்ய தேவையில்ல, ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல ஒரு எஸ்ஏ வரும். இப்படி எங்களுக்கு எஸ்ஏக்கள் வருவார். எங்களுக்கு பேப்பர் அமைப்பு இவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சாதாரணமா 7% மாணவர்கள் மாத்திரம்தான் பௌதிகவியல்ல ஏ எடுக்கிறாங்க. 100 பேர் எழுதுனா 7 பேர் தான் நீ, 7% மாணவர்கள். அது ஒரு வருஷம் 3% குறைஞ்சாரு. டபிள்யூ எடுக்கிற வீதம் கூட, பிசிக்ஸ்ல டபிள்யூ எடுக்கிற வீதம் கூட. நிறைய பேர் பிசிக்ஸ படிச்சாமலே கஷ்டம் கஷ்டம்ன்ற பிசிக்ஸ்ன்றது எங்க அன்றாட வாழ்க்கை. அதுதான் பிசிக்ஸ். அதை சரியா விலையை படிச்சுக்கண்டா சரி பிள்ளைய. இப்ப நாங்க யூனிட் அண்ட் மெஷர்மென்ட், அளவீடுகளும் அலகுகளும் அல்லடி அலகுகளும் அளவீடுகளும் செக்ஷன் எடுத்தோம்னா எங்களுக்கு அதுல நாங்க பிள்ளைகள் யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் யூனிட் 1 எடுத்தோம்னா யூனிட் 1ல எங்களுக்கு முதலாவது பௌதீக கணியங்கள், அலகுகளும் அளவீடுகளும்ல எங்களுக்கு முதலாவது பௌதீக கணியங்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க சாதாரணமா அளக்கக்கூடிய அப்படின்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ அளக்கக்கூடிய கணியங்கள் எல்லாத்தையும் நாங்க என்ன சொல்லுவோம்னா பௌதீக கணியங்கள்னு சொல்லுவோம். நான் குரூப்ல ஒரு டியூட் ஒன்று போட்டு விட்டு அந்த டியூட்ல சகல நோட்ஸும் எழுதிட்டார். நான் இடையிடையில சொல்ற சந்தர்ப்பத்துல நீங்க அந்த டியூட்ல ஏதாவது ஒண்ணு நோட் பண்ணணும்னு சொல்லுவேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல. அப்ப பிள்ளைகள் அதுல அந்த டியூட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே எழுதிட்டார். நிறைய பாஸ்ட் பேப்பர் கேள்விகள், மாடல் கேள்விகள் எல்லாம் போடப்பட்டிருச்சார். நான் இது ஒரு உங்களுக்குரிய அளவீடுகள், இந்த அலகுகள் முடிஞ்ச உடனே அளவீடுகள், அளக்கும் கருவிகள் தொடங்குவோம். அந்த அளக்கும் கருவிகள் தொடங்குறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்தப்படும். அந்த எக்ஸாமும் கட்டாயம் ஆன்லைன்ல நடக்கும், அதையும் செய்யுங்க. அந்த எக்ஸாம் முடிய அளவீட்டு கருவிகளை தொடங்கும். உங்களுக்கு ஒரு 2-3 மேக்சிமம் 4 டேஸ்ல
உங்களுக்கு நான் அந்த அலகுகளை முடிச்சு தருவேன். அலகுகள்னு சொன்னா நாங்க அலகுகள், பரிமாணங்கள், அலகு மாற்றம் எல்லாம் இதுல முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் நான் முடிச்சு தருவேன். இப்ப நாங்க இப்ப பார்க்க போறது யூனிட் 1, யூனிட் அண்ட் மெஷர்மென்ட். அதுல முதலாவது எங்களுக்கு பௌதீக கணியங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன பௌதீக கணியங்கள்? நாங்க நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்தெந்த கணியங்கள் எல்லாம் நாங்க அளக்க முடியுமோ அந்தந்த கணியங்கள் எல்லாமே பௌதீக கணியங்கள். உதாரணமாக வெப்பநிலை, அதே மாதிரி நேரம், அதே மாதிரி திணிவு. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அளக்கக்கூடிய கணியங்கள் எல்லாமே எங்களுக்கு பௌதீக கணியங்கள். அப்ப இந்த பௌதீக கணியங்கள்ல நாங்க ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சிருப்பாங்கடா, இப்ப எங்களுக்கு பண்ட மாற்று முறைகள், வர்த்தக நடவடிக்கைகள் எல்லாம் நடந்ததால நாங்க இப்போ நார்மலா இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு $US நார்மலா ஒரு 300 ரூபாண்டா. ஒரு $5 கொடுத்தா ஒரு $1500 காசு வரும்னு எங்களுக்கு தெரியும். படிப்பறிவே இல்லாத ஒரு ஆள்கிட்ட, டொலர் சம்பந்தமான அறிவில்லாத ஒரு ஆள்கிட்ட டொலரை கொண்டு போய் கொடுத்தா அந்த டொலருக்கு எல்கேஆர் இலங்கப்படி எவ்வளவுன்னு செல்லுவாரான்னு கேட்டா தெரியும். இப்பவே நிறைய பேர் செல்ல மாட்டாங்கன்னு சொன்னா, ஆரம்ப காலங்கள்ல 1874ஆம் ஆண்டு காலப்பகுதிகள்ல ஜெனீவாவுல ஒரு உடன்படிக்கை, ஜெனீவாவுல ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்குது. என்னன்னா, வேற வேற நாடுகள்ல வேற வேற அழகுகள் காணப்படுறதால, வேற வேற நாடுகள்ல வேற வேற அழகுகள் காணப்படுறதால வர்த்தக நடவடிக்கைகள்ல மேற்கொள்றதுல சிரமங்கள். அதால அந்த ஜெனீவாவுல நடந்த உடன்படிக்கையில, பேச்சுவார்த்தையில எல்லா உலக நாடுகளும் பெரும்பான்மை புள்ளிகள் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னன்னு சொன்னா, வர்த்தக நடவடிக்கைகள் அதே மாதிரி வேற வேற இதர விஷயங்களுக்காக உலக நாடுகள் அனைத்திலும் சில கணியங்களுக்கு ஒரு அழகுதான் யூஸ் பண்ணணும் கொண்டு வராங்க. உலகத்தில் உள்ள நாடுகள் அனைத்திலையும் சில கணியங்களுக்கு ஒரு அழகத்தான் யூஸ் பண்ணணும். இலங்கையில ஒரு அழகுண்டா மத்த உலக நாடு, இந்தியா, பாகிஸ்தான், அங்கல இங்கல, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படி எல்லா நாட்டிலையும் ஒரு அழகுதான் பயன்படுத்தணும். அப்படி சில கணியங்களை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த மிக பிரதானமான 7 கணியங்கள் இருக்கு. அப்படி கொண்டு வந்த மிக பிரதானமான 7 கணியங்கள். அந்த 7 கணியங்களை தான் நாங்க சொல்லுவோம் பௌதிகவியல்ல அடிப்படை கணியங்கள். அந்த 7 கணியங்களை தான் நாங்க சொல்லுவோம் பௌதிகவியல்ல அடிப்படை கணியங்கள். அந்த அடிப்படை கணியங்கள் எடுத்தப்பலே நீங்க உதாரணம், அடிப்படை கணியத்துல ஒன்று திணிவு. நாங்க திணிவுகளை அளக்குற சந்தர்ப்பத்துல எங்கட நாட்டுல திணிவு என்னத்தான் நடக்கும்? கிலோகிராம். அயல் நாடு, அயலுக்கு அயல்ல உள்ள நாடு, தூரத்தில் உள்ள நாடு, இப்படி உலக நாடுகள் அனைத்திலையும் திணிவை எதால அளப்பாங்கன்னா கிலோகிராம் தான் அளப்பாங்க. அப்ப இவருக்கு அழகுன்னு ஒண்ணு நாங்க எழுதுற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு திணிவுக்குரிய அழகு கிலோகிராம். கட்டாயம் பிள்ளைகள் இந்த கிலோகிராம் எழுதுற சந்தர்ப்பத்துல சில டேம் பேப்பர், சில 1-2 பாஸ் பேப்பர்ல கூட வந்துருக்காரு. எப்படின்னு சொன்ன பிள்ளைகள், கிலோகிராமை எழுதுற சந்தர்ப்பத்துல கிலோகிராம்ல உள்ள கே கட்டாயம் ஸ்மால்ல வரும். கிலோகிராம்ல உள்ள கே கட்டாயம் ஸ்மால்ல வரணும். கே நீங்க கேபிட்டல்ல போட்டீங்கன்னா அது கிலோகிராமாக கருதப்படாது. அது ஒரு அடிப்படை அலகு அல்ல. அப்ப எங்களுக்கு திணிவு ஒரு அடிப்படை அலகு. அந்த திணிவை நாங்க எழுதுற கிலோகிராம் ஒரு கே, கிலோகிராம்ல வர கே ஸ்மால் லெட்டர்ல வரணும். இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி பிள்ளைகள் இரண்டாவது நீளம். நீளத்தை எடுத்தோம்னா எங்களுக்கு தெரியும் நீளத்தை அளக்குற அலகு மீட்டர், ஸ்மால்ல வருவார். அதே மாதிரி மூணாவது, இது நாங்க எல்லாமே பௌதிகவியல்ல நான் இப்ப சொன்னேன்,
ஒரு உடன்படிக்கை ஒன்று நடந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடந்து உலக நாடுகள் எல்லாத்திலையுமே ஒரே அழகு கொண்ட கணியங்களை கொண்டு வராங்க. அந்த பிரதானமான 7 கணியங்களையும் தான் நாங்க பௌதீகவியல்ல அடிப்படை கணியங்கள்னு சொல்லுவோம். அந்த அடிப்படை கணியங்கள் 7ஐயும் தான் நாங்க இங்க பார்க்கணும். நீளம், அதே மாதிரி பிள்ளைகள் நேரம், நேரம் செகண்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, நீளம் நேரம் எல்லாம் நாங்க எங்கட நாட்டுல மட்டும் இல்ல எல்லா நாடுலயுமே ஒரே அளவுல தான் அளவு. அதே மாதிரி வெப்பநிலை, வெப்பநிலை கேள்வி இங்க எங்களுக்கு கிலோகிராம்ல வார கே ஸ்மால்ல வார மாதிரி கெல்வினுக்கு வார கே என்னத்துல பேர் வரணும்? கெல்வினுக்கு வார கே என்னத்துல வரணும்? கேபிட்டல் லெட்டர்ல வரணும். கெல்வினுக்கு வார கே கேபிட்டல் லெட்டர்ல வரணும். அதே மாதிரி பிள்ளைகள் எங்களுக்கு வெப்பநிலை மாதிரி பதார்த்தத்தின் அளவு, பதார்த்தத்தின் அளவு அதை சொல்றோம் நாங்க. பதார்த்தத்தின் அளவு மூல் செல்வம். நீங்க ஓலவல் படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல மூல் எண்ணிக்கைன்னு சொல்லி பதார்த்தங்கள் அளவு மூல் சொல்லி குறிச்சிருக்கீங்க. அதே மாதிரி மின்னோட்டம், மின்னோட்டம் ஆம்பியர், மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர். அதே மாதிரி ஒளிர்வு செறிவு, ஒளிர்வு செறிவு இவருக்கு அழகு கெண்டலா சிடி, இவருக்கு அழகு கெண்டலான்னு சொல்லுவோம் சிடி. சரியா பிள்ளைகள்? கெண்டலா, கெண்டலான சிடி. இதுல முக்கியமான விஷயம் பிள்ளைகள், எங்களுக்கு திணிவு எழுதுற அழகு கிலோகிராம்ல கே ஸ்மால்ல வரணும். அதே மாதிரி நாங்க வெப்பநிலை எழுதக்கல கே கேபிட்டல்ல வரணும். சரியா பிள்ளைகள்? நீங்க உங்களோட மைக் ஓன் பண்ணி டவுட்கள் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான எலவுடும் வழங்கப்படும். சரி, நீங்க உங்களோட மைக்கை ஓன் பண்ணி உங்களுக்கு கேட்க வேண்டியதை கேட்கலாம். எதுவும் டவுட் இருந்தா, அந்த அழகு எழுதுறதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் கேட்கறதுக்கு வெக்கப்படக்கூடாது. சின்ன விஷயமா இருந்தாலும் இது சின்ன விஷயம் தானே, நான் கேட்கிற சந்தர்ப்பத்தில் அவன் எது சரி நினைச்சிருவானோ இல்லாட்டி சேரன சரி நினைச்சிருவானோலாம் நீங்க யோசிக்க தேவை. என்ன சின்ன டவுட்னாலும் கேட்கலாம். சரி, உங்களுக்கு இந்த டைம் ஓகேவா? நான் நாளைக்கும் இந்த டைம் போட்டா உங்களுக்கு ஓகேவா? நாளைக்கும் இந்த டைம் போட்டா உங்களுக்கு ஓகேவா? 10:30க்கு போட்டா ஓகே சார். எனக்கு நான் ஒரு ஏதோ நடத்தணும்ன்ற ஃப்ரீயா செய்யணும்ன்ற நோக்கத்துல செய்யறேன்னா எனக்கு இந்த டைம் தான் ஃப்ரீ. நான் வேற வேற சூம் கிளாஸை முடிச்சுட்டு நான் இங்க வர சந்தர்ப்பத்துல எனக்கு இந்த டைம் தான் உங்களுக்குரிய ஃப்ரீ டைம் வருது. அப்ப இந்த டைம் ஓகே இல்லைன்னு சொல்லுங்க. நான் என்னால ஏழுண்டா வேற டைம் மாத்த பாக்குறேன். சரியா? இப்ப இதுல எங்களுக்கு இந்த கே ஸ்மால்லையும் இந்த கெல்வினுக்கு வர கே கேபிட்டல்லையும் வரணும். இது முக்கியமான விஷயம். இப்ப நாங்க என்னன்னா இதை தவிர எங்களுக்கு இந்த அலகுகள் இவர் அடிப்படை அலகுகள், இதை சொல்ற அடிப்படை அலகு. இப்ப உதாரணமா பிள்ளைகள் நாங்க ஒரு விசை எடுத்தோம்டா, விசைக்கு அலகு திணிவு தர வேகம், திணிவு தர ஆர்முடுகள். உந்தம் தான் திணிவு தர வேகம். இப்ப இந்த சமன்பாடுல நாங்க விசைக்கு எஃப்னு செல்வோம், திணிவு எம், ஆர்முடுகள் ஏ. நீங்க இந்த விசைக்கு அலகு எடுத்தீங்கன்னு சொன்னாப்லே
விசையிட அலகு பார்க்க போகல. எங்களுக்கு திணிவுக்கு அலகு தெரியும் கிலோகிராம். ஆறுமுடுகளுக்கு அலகு ms-2. இப்ப கவனிங்க, இதுல எங்களுக்கு பௌதீக கணியங்கள்ல ரெண்டு விதமான கணியங்கள் பார்ப்போம். அடிப்படை கணியங்கள், அடுத்தது பெறப்பட்ட கணியங்கள் அல்லது வழிக்கணியங்கள் இல்லாட்டி பெருதி கணியங்கள் பார்ப்போம். அடிப்படை கணியங்கள் அல்லது பெறப்பட்ட கணியம், வழிக்கணியம், பெருதி கணியங்கள் பார்ப்போம். எல்லாமே ஒண்ணு. அடிப்படை கணியங்கள் ஒரு வகை, அதே மாதிரி பெறப்பட்ட கணியம், பெருதி கணியம், வழிக்கணியங்கள் இதெல்லாம் ஒரு வகை. அப்ப இதுல பிள்ளைங்க நாங்க இந்த விசையிட அலகு, ஏன்னா விசை உங்களுக்கு உள்ள ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம் தான், அதனாலதான் நான் இந்த இடத்துல விசையை செலக்ட் பண்ணிக்கிறேன். விசை எடுத்தீங்கன்னா விசையிட அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. இதுல பிள்ளை இந்த கிலோகிராம்ன்றது ஒரு அடிப்படை அலகு, அதே மாதிரி மீட்டர்ன்றது ஒரு அடிப்படை அலகு, அதே மாதிரி செகண்ட்ன்றது ஒரு அடிப்படை அலகு. இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2ல வர கிலோகிராம்ன்றது ஒரு அடிப்படை அலகு, மீட்டர்ன்றது ஒரு அடிப்படை அலகு, செகண்ட்ன்றது ஒரு அடிப்படை அலகு. ஆகவே மூணு அடிப்படை அலகுகள் சேர்ந்து ஒரு கணியத்துல அலகு வருது. மூன்று அடிப்படை கணியங்கள் அலகுகள் சேர்ந்து ஒரு அலகு உருவாகுதுன்னு சொன்னா இந்த அடிப்படை கணியங்கள்ல இருந்து இவரை நாங்க பெற்றிருக்கோம். இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2ன்றது நாங்க அடிப்படை கணியத்திலிருந்து பெறப்பட்டதால இவங்களுக்கு பேர் பெருதி கணியங்கள் சொல்லுவோம். பெறப்பட்ட கணியங்கள், ஒரு அடிப்படை கணியங்கள்ல இருந்து பெறப்பட்ட கணியங்களை நாங்க பெருதி கணியங்கள் சொல்லுவோம். சரி, இந்த பெருதி கணியங்கள்ன்றது பெறப்பட்ட கணியங்கள். யாருல இருந்து பெறப்பட்டது? அடிப்படை கணியங்கள்ல இருந்து பெறப்பட்ட கணியங்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பெருதி கணியங்கள்னு சொல்லுவோம். அப்ப இந்த பெருதி கணியங்கள் தான் நாங்க இதுக்கு போறோம் நிறைய பார்க்கிறோம். அடிப்படை கணியங்கள்ல இந்த அடிப்படை கணியங்கள்ல இருந்து பெறப்பட்டதா தான் மற்ற எல்லா கணியங்களும் இருப்பது. பௌதீகவியல் உள்ள சகல கணியங்களும் அடிப்படை கணியங்கள்ல இருந்து பெறப்பட்ட கணியங்கள். நீங்க எப்படி அலகு எடுத்தாலும் அது ஒரு இடத்துல சுத்தி கொண்டு வந்து அடிப்படை அலகுல நிப்பாட்டும். பெருதி கணியங்கள்டா அடிப்படை கணியங்கள்ல இருந்து பெறப்பட்ட கணியங்கள். இப்ப எங்களுக்கு இந்த அலகுகளுக்கு மேலதிகமாக பரிமாணம் ஒண்ணு இனம் காண்றாங்க. பரிமாணம், அலகுகளுக்கு மேலதிகமாக பரிமாணம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னத்துக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு சமன்பாடை உருவாக்குறதுக்காக, இல்லாட்டி ஒரு சமன்பாடு சரியா பொழையாண்டு ஆராய்றதுக்காக, இல்லாட்டி ஒரு சமன்பாடுல வர தெரியாத ஒரு கணியத்தில அலக தீர்மானிக்கிறதுக்காக, இல்லாட்டி அந்த தெரியாத கணிதம் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்காக வேண்டி பரிமாணம் ஒரு ஆளை கொண்டு வராங்க. அந்த பரிமாணமும் இந்த அலகு மாதிரி ஒரு குறிப்பிட்ட கணியங்கள், குறிப்பிட்ட குறியீடுகள் தான் இடம்பெறும். இப்ப நாங்க இந்த பரிமாணத்தை என்னத்துக்காக அவங்க அறிமுகப்படுத்திருச்சாங்கன்னா, ஒன்று ஒரு சமன்பாடு சரியா பொழையாண்டு யாரை வச்சு செல்லணும்னா இந்த பரிமாணத்தை வச்சு செல்லணும். இந்த பரிமாணத்தை வச்சு நாங்க ஒரு சமன்பாடு சரியா பொழையாண்டதை கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி பரிமாணத்தை வச்சு ஒரு சமன்பாடுல உள்ள தெரியாத ஒரு கணிதம் என்னன்னு கண்டுபிடிச்சது. அதே மாதிரி பரிமாணத்தை பயன்படுத்தி ஒரு சமன்பாடை உருவாக்கலும். அப்ப இதுக்காக வேண்டி நாங்க இப்ப நீங்க இந்த f(m) ஒரு சமன்பாடு பார்த்தோம் விசை. அந்த f(m) என்ற சமன்பாடு எங்களுக்கு தெரியாது சொன்னா எங்களுக்கு தொடர்புகளை வச்சு பரிமாணத்தை பயன்படுத்தி அந்த சமன்பாடை உருவாக்கலும். அதே மாதிரி எங்களுக்கு சமன்பாடை உருவாக்கலும், அதே மாதிரி சமன்பாடுகளோட தெரியாதால கண்டுபிடிச்சலும், அதே மாதிரி சமன்பாடு சரியா பொழையான்றத பார்க்கலும். இப்படியான விஷயங்களை நாங்க பரிமாணத்தை பயன்படுத்தி செய்யணும். அப்ப அதுக்காகத்தான் இந்த இடத்துல பரிமாணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பரிமாணம் எங்களுக்கு திணிவுக்கு பரிமாணம், நாங்க திணிவை இங்கிலீஷ்ல சில மாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப திணிவுக்கு பரிமாணம் கேபிட்டல் M. அதே மாதிரி நீளத்தை லென்த், அப்ப கேபிட்டல் L பரிமாணம், நீளத்துக்கு கேபிட்டல் L. அதே மாதிரி நேரம் டைம்,
அதே மாதிரி வெப்பநிலையை நாங்க தீட்டான்னு செல்வோம் பரிமாணம். பதார்த்தத்தின் அளவு மூல எண்ணிக்கையே கேபிட்டல் என், மின்னோட்டத்துக்கு பரிமாணம் ஐ, ஒளிர்வு செறிவுக்கு பரிமாணம் ஜே. இதுல நாங்க இதை பெரும்பாலும் பயன்படுத்துறது, ஒளிர்வு செறிவுட பரிமாணத்தை நாங்க பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டோம்னா பயன்படுத்த மாட்டோம். எங்களுக்கு இந்த பரிமாணங்கள் சரியா தெரிஞ்சிருக்கணும். திணிவுல எழுதக்களை இந்த கேன்றது ஸ்மால்ல வரணும். அதே மாதிரி எங்களுக்கு பரிமாணம் கேபிட்டல். அதே மாதிரி நீளம் மீட்டர், லென்த் கேபிட்டல். அதே மாதிரி நேரம் செகண்ட், டைம் பரிமாணம் டி. அதே மாதிரி இந்த ஒளிர்வு செறிவு, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, வெப்பநிலை, இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் எங்களுக்கு பரிமாணம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளை. இந்த பரிமாணங்கள் தெரிஞ்சா எங்களுக்கு இந்த பரிமாணத்தை பயன்படுத்தி ஒரு தெரியாத ஒரு சமன்பாட்டுல உள்ள தெரியாத ஒரு ஆளை யாருக்கு கண்டுபிடிச்சது, ஒரு சமன்பாடு சரியா பொழையான்றத கண்டுபிடிச்சது, ஒரு சமன்பாடை உருவாக்கு, இதெல்லாம் நாங்க பரிமாணத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள். பரிமாணத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள். சரியா? ஒரு தரம் பாருங்க, விளங்கலன்னா கேளுங்க. உங்களுக்கு என்ன சரி கிளாஸ் ஓகே ஆனிச்சுன்னா ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க பிள்ளைகள். ஒரு 3 minutes பிரேக் ஒன்று எடுங்க. கிளாஸ்ல ஃபீட்பேக் ஒருக்கா மெசேஜ்ல போடுங்க. சரி, இதுல எங்களுக்கு இதான் அடிப்படை அலகு. அடிப்படை அலகுல அது பெறப்பட்ட கணியங்கள், பிரதி கணியங்கள். எங்களுக்கு அடிப்படை அலகுகளுக்கு அலகு பரிமாணம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு மேலதிகமா ரெண்டு அலகு இருக்கிறது, 2 கணியங்கள் இருக்கிறது. அதை செல்வோம் நாங்க மிகை நிரப்பு கணியங்கள். மிகை நிரப்பு கணியங்கள்.
மிகை நிரப்பு கணியங்கள் ரெண்டு பேர் சொல்லுவோம். ஒரு ஆள் தலக்கோணம், நீங்க ஓலவல்ல கோணங்கள் அளக்குல பாகையில் அளக்கலும் அதே மாதிரி ரேடியன்ல அளக்கலும் பார்த்திருப்பீங்க. அந்த ரேடியன் தான் இங்க தலக்கோணம். அதே மாதிரி திண்மக்கோணம், தலக்கோணம் திண்மக்கோணம். இந்த தலக்கோணத்துக்கு அழகு ரேடியன், திண்மக்கோணத்துக்கு அழகு சொலிட் ரேடியன். இவங்க ரெண்டு பேருக்கும் அழகு காணப்படுவார்களே, ஆனா பரிமாணம் ஒண்ணு ரெண்டு பேருக்கும் இல்ல. ரேடியனுக்கும் பரிமாணம் இல்ல, எஸ் ரேடியனுக்கும் பரிமாணம் இல்ல. அப்ப நாங்க இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரப்போறோம். என்னன்னு சொன்னா, அழகு காணப்படுமா இருந்தா கட்டாயம் பரிமாணம் காணப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு கணியத்துக்கு அழகு காணப்படுமா இருந்தா கட்டாயம் எங்களுக்கு பரிமாணம் காணப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா பரிமாணம் இருந்தா கட்டாயம் அதுக்கு அழகு காணப்படணும். ஒரு கணியம் அழகோட இருந்தா கட்டாயம் அவருக்கு பரிமாணம் வரணும் என்ற அவசியம் இல்லை. ஆனா பரிமாணம் இருந்தா கட்டாயம் அழகு வரணும். இது எங்களுக்கு இதுல உள்ள விஷயம். உங்களோட அந்த டியூட்ல இருப்பார் பிள்ளைகள் திண்மக்கோணம் தலக்கோணம்னு சொல்லி. இதுக்கு மேலதிகமா இப்ப நாங்க கொஞ்சம் கேள்வி செய்வோம். கேள்வின்னு சொன்னா சில பௌதீக கணியங்கள் பெருதி கணியங்கள்ன்ற பரிமாணம் பார்க்கலாம். இப்ப எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க என்னன்னா, இந்த டியூட்ல சில சில பிழைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். நான் குரூப்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த டியூட்ல சின்ன சின்ன பிழைகள் இருப்பாங்க. இப்ப நீங்க அதுல அந்த டியூட்ல விரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்லயே ஒரு டேபிள் ஒன்று போட்டு தந்திருப்பேன். கணியம் அழகு பரிமாணம்னு சொல்லி. அதுல முதலாவது என்ன கணியம்ன்ற ஒரு ஆள் சொல்லுங்க. முதலாவது என்ன இருக்கு? டியூட் டியூட்ல முதலாவது பரப்பளவா கனவளவான்னு கேட்குறேன். சரி, கவனி. பரப்பளவு பரப்பளவுன்னு சொன்னா நான் ஒரு உங்களுக்கு நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிருக்கிற நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு அறிமுகமா இருந்தேனா இல்லையான்னு தெரியாது. நான் யாருன்னு தெரியாம நான் ஒரு ஒரு நல்ல நோக்கத்துல நான் இந்த கிளாஸ் செய்யறேன். எனவே நீங்க பேசினா தான் எனக்கு விளங்கிட்டா விளங்கலையான்றது விளங்கும். ஒரு ஆள் சரி பேசுங்க, அது இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க யாரோ ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. அடுத்த குரூப்ல நான் டியூட் போட்டீங்க, இந்த டியூட் உங்களுக்கு படிச்சணும் நோக்கம் இந்த பிரிண்ட் எடுத்து வைங்க. இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கு. டியூட்ல முதலாவது பரப்பளவான்னு கேட்கிறேன் நான். சரி, பரப்பளவுண்டு ஃபுல்லா கிளாஸ் நடந்துட்டு இருந்தாங்க பிள்ளைகள். லெப்பும் ஆஃப் ஆயிட்டு கடைசி கிளாஸ் கூட கிளாஸ் இல்லாட்டி நான் அதுல பார்த்து நானே சொல்லிக்கொள்வேன். அந்த டியூட் இல்லைன்றதுல தான் உங்கள்ட்ட கேட்குறேன். முதலாவது பரப்பளவுன்னு சொன்னா பரப்பளவுக்கு அழகு பரிமாணம். எங்களுக்கு அழகு பரிமாணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பரப்பளவுன்றது என்ன, நீளம் தர அகலம், நீளம் தர அகலம். அப்ப பரப்பளவுக்கு அழகு எங்களுக்கு மீட்டர் வர்க்கம், மீட்டர் வர்க்கம். அப்ப நாங்க பரிமாணம் எழுதுனா எங்களுக்கு மீட்டருக்கு பரிமாணம் தெரியும் எல். அப்ப எல் வர்க்கம், எல் வர்க்கம். இதுல சமன்பாடு நீளம் தர அகலம். இரண்டாவது கனவளவு. கனவளவுன்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு சமன்பாடு தெரியும் நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப எங்களுக்கு மீட்டர் கணம். மீட்டர் கணம் சொன்ன பிள்ளைகள் மீட்டருக்கு பரிமாணம் எல், ஆகவே எல் கணம்.
இப்படி நாங்க பரிமாணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு போட்டது விளங்கிட்டா பிள்ளைகள், விளங்கலன்னு சொன்னா சொல்லுங்க. இந்த எல் வர்க்கம் எல் கணம் போட்டதெல்லாம் ஓகேவா இல்லையான்னு சொன்னா டிரெக்டா பிரதியிட மட்டும்தான். மூன்றாவது பரப்பளவு, கனவளவு, வேகம். வேகத்துக்கு சமன்பாடு வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். நாங்க இடப்பெயர்ச்சி என்னத்தால் அளப்போம்? மீட்டர். இடப்பெயர்ச்சி அளப்போம் மீட்டர். கீழே நேரத்தை அளக்கிற அளவுக்கு செகண்ட். எனவே இந்த கீழே செகண்ட் மேல போனா ms -1 மீட்டர் செகண்ட் -1. அப்ப நாங்க இந்த மீட்டர் செகண்ட் -1க்கு பரிமாணங்கள் பார்க்க போனா எங்களுக்கு இந்த மீட்டருக்கு பரிமாணம் தெரியும் L, செகண்டுக்கு பரிமாணம் தெரியும் T, அதுல ஒரு -1. அப்ப வேகத்துக்கு பரிமாணம் LT -1. வேகத்துக்கு பரிமாணம் LT -1. அதே மாதிரி ஆர்முடுகள். ஆர்முடுகளுக்கு சமன்பாடு படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். வேக மாற்றத்துக்கு கீழே நேரம். எங்களுக்கு வேக மாற்றம்ன்றது என்ன? ஒரு வேகத்துல இருந்து இன்னொரு வேகத்தை கழிக்கிறது, வித்தியாசம். வேக மாற்றம்னா வித்தியாசம். இப்ப இறுதி வேகத்துல இருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சா ஒரு 50 ms -1ல இருந்து ஒரு 30 ms -1 கழிச்சா 50 ms -1ல இருந்து ஒரு 30 ms -1 கழிச்சா எங்களுக்கு வார விட 20 ms -1. அப்ப ஒரு வேகத்துல இருந்து இன்னொரு வேகத்தை கழிச்சாலும் வாரது என்ன? வேகம் தான். அப்ப அதுல அளவு வேக மாற்றத்தின் அளவு ms -1. கீழே நேரத்தின் அளவு செகண்ட். எனவே இந்த செகண்ட் மேல போனா இந்த செகண்ட்ல ஒரு அடுக்கு இருக்க எங்களுக்கு தெரியும் நேர் சுட்டி கீழே இருந்தா அதை மேல கொண்டு போகல மறை சுட்டியா மாறும். அப்ப நாங்க இந்த நேர் சுட்டி எஸ்ல ஒராம் அடுக்க மேல கொண்டு போனா எஸ் இன் -1ஆம் அடுக்கு. ஏற்கனவே இங்க ஒரு -1ஆம் அடுக்கு இருக்க, இந்த -1ஆம் அடுக்கு மேல போற சந்தர்ப்பத்துல எல்லாம் -2ஆம் அடுக்கா மாறும். எனவே ஆறுமுடுகள்ற பரிமாணம் m க்கு L, நேரத்துக்கு T. அப்ப LT -2. LT -2. அடுத்தது அஞ்சாவது விசை. விசைக்கு தெரியும் பிள்ளைகள், திணிவு தர ஆர்முடுகள். திணிவு தர ஆர்முடுகள். எங்களுக்கு திணிவுக்கு அலகு தெரியும் கிலோகிராம். ஆர்முடுகளுக்கு அலகு தெரியும் ms -2. திணிவுக்கு அலகு கிலோகிராம், ஆர்முடுகளுக்கு அலகு ms -2. எனவே நாங்க இந்த கிலோகிராமுக்கு எழுதுவோமா இருந்தா m கிலோகிராம் மாஸ், இந்த மீட்டருக்கு L, இவருக்கு T -2. எனவே விசைட பரிமாணம் mLT -2. சரியா பிள்ளைகள்? இப்படி எங்களுக்கு நிறைய கணியங்கள் இருக்கு அந்த டியூப்ல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸ்ல கட்டாயம் இன்றைக்கு ஜாயின் ஆகிறதா இருந்தா நான் 4 இல்லாட்டி மேக்சிமம் 4 கிளாஸ் பெரும்பாலும் நாளைக்கு பெரும்பாலும் 2 hours நடத்தப்படும். பெரும்பாலும் 4 கிளாஸ்ல உங்களுக்கு இந்த அலகுகளை முடிச்சு தருவேன். அலகு மாற்றம் செய்யறப்படி என்னன்னு சொல்லி. எனவே பிள்ளைகள் நாளைக்கு 10:30 இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் நடக்கும். கட்டாயம் இன்னைக்கு வந்தார்கள் டியூட்டோட இருங்க. அது உங்களோட படிப்பு, நான் சொல்லணும்ன்ற அவசியமும் இல்லை. உங்களோட படிப்பு உங்களுக்கு தெரியும். டியூட் போட்டு இருக்காருன்னா டியூட் தேவைப்படும் சொல்லி டியூட்டோட இருங்க கட்டாயம். அது கீழே உள்ளதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, அதுல நிறைய இருக்காரு. இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைய கிளாஸ்ல தொடர்போம். இந்த 5வது அடுத்தது 6வது நாங்க தொடர்ந்து நாளைய கிளாஸ்ல பார்ப்போம். சரி அப்படியே